கார் கிளம்பியது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காமினியின் காதிலிருந்து புகையும் கிளம்பியது. தன்னை வாய்ப்பிழந்து ஆச்சரியத்தோடு பார்க்கும் காமினியின் பார்வை சர்வாவிற்கும் ஒரு கெத்தை கொடுத்திருக்க வேண்டும். எனவே அவளை கண்டுகொள்ளாமல் அப்படியே சென்று விட்டான். ஏற்கனவே அவன் மீது இருந்த சந்தேகம் இப்போது காமினிக்கும் இன்னும் அதிகமானது. ஹோட்டல்ல 5 லட்சம் பில்ல செட்டில் பண்ணா, இப்போ எக்ஸ்பென்சிவான கார்ல போறான். ஆனா இந்த கம்பெனில வெறும் ஆபீஸ் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறான். ஏதோ தப்பா இருக்கே. இந்த சர்வா எதையோ மறைக்கிறான். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். காமினியின் சந்தேகத்தால் சர்வாவின் உண்மை முகம் வெளியில் வருமா? பின் சிறிது நேரத்திலேயே ஆலியாவின் வீட்டை அடைந்திருந்தான். கார் விண்டோவின் வழியே எட்டி பார்த்தவன் அந்த உயர்ந்த கட்டிடத்தை ஆச்சரியமாக பார்த்தான். அதை வீடு என்று சொல்வதை விட ஒரு சின்ன தெருவையே வீடாக மாற்றி வைத்திருந்தாள் ஆலியா. இடையில் ரோடு இருக்க 2 பக்கங்களிலும் பெரிய கட்டிடம் இருந்தது. அனைத்தையும் சர்வா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். இதோடு ஒப்பிட்டு பார்த்தால் வேதிகாவின் வீடு குடிசை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாய் ஆலியாவின் வீடு இருந்தது. இறுதியாக மெயின் கேட் அருகில் கார் நின்றதும் ஆலியா பாரடைஸ் என்று அங்கிருந்த நேம் போர்டை சர்வா பார்த்தான். அதிலிருந்தே ஆலியா இப்போது எவ்வளவு பெரிய பணக்காரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆலியாவே இவ்வளோ ரிச்சா இருக்கானா, என்னோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும், நான் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பேன் என்று யோசித்து பார்த்தவனுக்கு அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்ற நினைப்பே சற்று எரிச்சலை கொடுத்தது. இதை பற்றி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்க, சார், நம்ம உள்ள போலாமா என்று பணிவுடன் கேட்டார் டிரைவர். சரி என்று அவன் தலையாட்ட இறங்கி சர்வாவின் கார் கதவை திறந்துவிட்ட டிரைவர் அவனை உள்ளே அழைத்துச் சென்றார். வெளியிலிருந்து பார்த்ததை விட உள்ளிருந்து பார்க்க வீடு இன்னும் ஆடம்பரமாய் தெரிந்தது. மிகப்பெரிய வால் பெயிண்டிங்ஸ் வீடு முழுவதும் நிறைந்திருக்க அங்கிருந்த ஒவ்வொரு இடமும் ஆலியாவின் பணச்செழுமையை அப்பட்டமாக காட்டியது. சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று கூறினால் சர்வா நிச்சயம் மறுக்க மாட்டான். அந்த அளவிற்கு அந்த வீட்டின் அழகு அவனை பிரமிக்க வைத்திருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு சின்ன ரூம் கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து 3 பெண்கள் வெளியில் வந்தனர். சர்வா அவர்களை பார்த்து கொண்டிருக்க டிரைவர் சர்வாவை அவர்களது பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு, நான் போயிட்டு வரேன் சார் என்று மீண்டும் தலை குனிந்து சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அந்த 3 பெண்களும் இப்போது சர்வாவிற்கு வணக்கம் வைத்தனர். அவனும் பதிலுக்கு வணக்கம் சொல்ல அவனை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல ஆரம்பித்தனர். ஒரு பெண் முன்னால் நடக்க மீதி 2 சர்வாவிற்கு பாடிகார்ட்ஸ் போல் பின்னால் நடந்தனர். இவை அனைத்துமே அவனுக்கு புதிதாக இருந்தாலும் பிடிக்கவும் செய்தது. சிறிது தூரம் அவனை அழைத்து வந்தவர்கள் லெஃப்ட் சைடு இருந்த ஒரு ரூம் கதவை திறந்தனர். திறந்து உள்ளே ஒரு நொடி எட்டி பார்த்துவிட்டு, சார், நீங்க உள்ள போகலாம் என்றதும் அவர்களை பார்த்து சிரித்த சர்வா அந்த அறை உள்ளே நுழைந்தான். நுழைந்ததும் அவன் பார்த்தது ஆலியாவைத்தான். அங்கு ஸ்லீவ்லெஸ் பர்பிள் கலர் வெஸ்டர்ன் டாப்பில் ஒரு லக்ஸுரியான சோஃபாவில் கையில் வைன் கிளாஸுடன் அமர்ந்திருந்தாள் ஆலியா. அவள் முகத்தில் ஒரு அதீத மகிழ்ச்சி தெரிந்தது. அதுவும் சர்வாவை பார்த்ததும் அந்த சிரிப்பு இன்னும் கூட அதிகமானது போல அவனே உணர்ந்தான். உடனே அவள், நீ ஏன் சர்வா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்ச என்று கேட்டாள். அவள் கேள்வியில் ஒரு மெல்லிய அதிருப்தி தெரிந்தது. சர்வா அதற்கு பதில் சொல்லும் முன் அவள் எழுந்து சென்று அவனுக்கும் ஒரு கிளாஸில் வைனை ஊற்றி அவனிடம் நீட்டினாள். உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தும் நீ ஏன் அந்த வேதிகாவை கல்யாணம் பண்ண என்று நிஜமான கடுப்புடன் ஆலியா கேட்க, ஏன் அப்படி சொல்ற, வேதிகாவுக்கு என்ன குறைச்சல் என்று கேட்டான். சர்வா, நீ டைகர். உன்னோட ஸ்டேட்டஸ் முன்னாடி அந்த வேதிகா எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அண்டர் கிரவுண்ட ஆளப் போற டைகருக்கு ஆட்டுக்குட்டி ஜோடியா? உனக்கு வைஃபா இருக்கிற தகுதி அவளுக்கு இல்ல என்று சொல்லி ஸ்மைல் செய்தவள் வைன் கிளாஸை அவன் கையில் கொடுத்துவிட்டு மெதுவாக அன்ன நடை போட்டு நடந்து மீண்டும் தன் சோஃபாவிற்கு சென்று அமர்ந்தாள். சர்வாவும் அவளைத்தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆலியா மிகவும் அழகாக இருந்தாள். சர்வா எவ்வளவு முயன்றாலும் அவள் மீது வைத்த பார்வையை விலக்க முடியவில்லை. அத்தனை வசீகரமானவள். பிறகு ஆலியாவின் கேள்விக்கு பதில் சொன்னான் சர்வா. நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை நந்திதா. என்னோட வைஃபையும் லைஃபையும் நான் பார்த்துப்பேன். உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னவன் வைனை குடிக்க ஆரம்பிக்க லேசாக சிரித்த ஆலியா, ஓஹோ, அப்படின்னா என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், கரெக்டா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். சர்வா இப்போது நிஜமாகவே புரியாமல் அவளை பார்க்க, என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு உன்னால ஈஸியா கடந்து போயிட முடியும்னு நினைச்சியா?
அப்படி நடக்க விடுவேனானா என்று அவள் கேட்டதும் சர்வாவின் பார்வை மாறியது. என்ன சொல்ற நீ என்று கேட்டான். என்ன சர்வா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எல்லார் முன்னாடியும் அந்த குடும்பத்தோட ஒரு யூஸ்லெஸ் மாப்பிளையா எதுக்காக நீ உன்னை காட்டிக்கிற? அப்பதானே நீ டைகர்னு யாருக்கும் சந்தேகம் வராது. அது மட்டும் இல்லாம நீ மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அந்த இடம்தான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நீ நினைக்கிற. அதுக்காகத்தானே இந்த கல்யாணம் எல்லாமே என்று அவள் கேட்டதும் இப்போது சர்வா நிஜமாகவே அதிர்ந்து போனான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்க அவனது ரியாக்ஷன்களை வைத்து தான் சரியாகத்தான் பேசுகிறோம் என்று புரிந்து கொண்ட ஆலியா சிரித்துவிட்டு, நான் சொடக்கு போட்டா இந்த உலகத்துல நான் தேடுற இன்ஃபர்மேஷன் எந்த மூலையில இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அது என்கிட்ட வந்துடும். உன்னை பத்தி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா என்ன? நீ எதுக்கு இப்ப இவ்வளோ ஷாக் ஆகுற? உன் மூஞ்சி ஏன் இவ்வளோ மாறுது? இதுல எனக்கு தெரியாம இன்னும் வேற ஏதாவது மறைச்சிருக்கியா என்று அவள் அடுத்தடுத்த கேள்விகளோடு சர்வாவை பார்க்க உடனே முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டவன், இம்ப்ரெசிவ், நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்று கூறிய சர்வா நடந்து வந்து அவனும் ஆலியா அருகே அமர்ந்தான். சின்ன வயசுல திடீர்னு ஒரு நாள் அம்மா இந்த மாஃபியா கேங் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ உன்னோட அப்பாவை யாரோ பிளான் பண்ணி கொன்னுட்டதாவும் அதுக்கப்புறம் நீ எங்க போனேன்னு தெரியலேன்னு சொன்னாங்க. உனக்கு நடந்த மாதிரி எனக்கும் ஏதாவது நடந்துருமோன்னு அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்று ஏதோ சொல்ல வந்தவள் சொல்ல முடியாமல் தடுமாற சர்வாவின் முகமும் மாறியிருந்தது. அவளது வார்த்தைகள் மீண்டும் தனக்கு நடந்த துரோகங்களையெல்லாம் ஞாபகப்படுத்த கடினப்பட்டு சாதாரணமாக அமர்ந்திருக்க முயற்சி செய்தான். இப்போது வரை ஆலியாவிற்கு சர்வாவின் அப்பாவை கொன்றது யார் என்று தெரியாது. பின் அவள் சொல்ல வந்ததை பாதியோடு நிறுத்திவிட்டு, உண்மைய சொல்லு சர்வா, நீ வேதிகாவை லவ் பண்றியா? அவ கூட நீ வாழற வாழ்க்கை உண்மையா இல்ல நாடகமா என்று கையில் இருந்த கிளாஸை கீழே வைத்துவிட்டு மீண்டும் பழைய கேள்வியிலேயே வந்து நிற்க அதற்கு பதில் சொல்லாமல், இந்த மாதிரி நாம மீட் பண்றது இதுவே கடைசியா இருக்கணும். நான் உன்னை பார்க்க வந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம 2 பேருக்குமே பிரச்சனை என்று சொன்னவன், அப்புறம் நான் லவ் பண்றேன் பண்ணல, அது முக்கியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா என் வாழ்க்கையில காதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னோட அப்பாவை கொன்னவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும். என் அப்பா உருவாக்கின இந்த மொத்த சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாவும் ஸ்ட்ராங்காவும் மாத்தணும். இதுக்கிடையில எனக்கு லவ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. வெளியூர் போயிருக்கிற சூர்யா திரும்ப வரத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் திரும்ப வர வரைக்கும் அதியமான் குடும்பத்துல நான் போட்டிருக்கிற மாப்பிள வேஷம்தான் இப்ப என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைக்க எனக்கு இருக்கிற ஒரே வழி. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ டைகர் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க என்று அவன் சொல்லி முடிக்க அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆலியா சிறிது நேரம் எதுவுமே பேசவில்லை. சர்வாவும் அமைதியாக இருந்தான். பிறகு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சர்வா, ஆனா வாழ்க்கையில லவ்வுக்கே இடமில்லைன்னு சொல்றியே, அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. லவ் இல்லாம இங்க எதுவுமே இல்ல. நீ எவ்வளவுதான் விலகி விலகி போனாலும் உனக்கான காதல் உன்னை தேடி கண்டிப்பா உன்கிட்ட வரும். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு வேதிகாவை பிடிச்சிருக்கா? நீ அவளை லவ் பண்றியா என்று மீண்டும் அதே கேள்வியில் வந்து நிற்க ஒரு பெருமூச்சோடு அவளை பார்த்தான் சர்வா. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என அவனுக்கு நன்றாக தெரிந்த போதும் அதை சொல்ல ஏதோ ஒன்று தடுத்தது. சூழ்நிலை காரணமாக வேதிகாவை திருமணம் செய்து கொண்டாலும் அவளை வெறுக்கும் அளவிற்கு சர்வாவிற்கு கோபம் இல்லை. ஆனால் அதே நேரம் காதல் இருக்கிறதா என்றால் அதற்கும் பதில் இல்லை. இதையெல்லாம் சில நொடிகள் யோசனை செய்தவன், இல்ல, நான் அவளை லவ் பண்ணல, இதோட இந்த டாபிக்கை விட்டுடு. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாம ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ இல்ல கிளப்லயோ மீட் பண்ணலாம். என்னால இங்க வர முடியாது என்று சர்வா தெளிவாக கூற அவளும் அமைதியாக தலையசைத்தாள். ஆமா, இந்த டீமுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் சர்வா. அதை கேட்டதும் அடுத்த நொடியே ஆலியாவின் முகம் மாறியது. எஸ், எனக்கும் தெரியும். இந்த ஸ்பைகளையும் துரோகிகளையும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சா அடுத்த நிமிஷமே அவனை இல்லாம பண்ணிடுவேன் என்று சற்று கோபத்துடன் அவள் கூற, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஆலியா, எப்படியாவது அது யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு என்றான் சர்வா. அப்புறம் சர்வா, சூர்யா அடுத்த மாசம்தான் இங்க வருவான், அது வரைக்கும் உன்னால சமாளிக்க முடியும் இல்ல என்று ஆலியா கேட்டதும் வேகமாக தலையாட்டிய சர்வா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும்
எனக்கு அதியமான் ஃபேமிலி தான் சரியான இடம் என்று சொன்னவன் மீண்டும் வைன் கிளாஸை கையில் எடுக்க அதில் வைனை ஊற்றினாள் ஆலியா. அதை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் பேச்சை தொடர்ந்த சர்வா, இது எதையுமே நான் எனக்காக பண்ணல. இந்த மொத்த கூட்டத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு என் கையில இருக்கு. சூர்யா இன்னிக்கே திரும்ப வந்தா கூட என்னால என்னோட அடையாளத்தை வெளியில காட்ட முடியாது. நீ சொன்ன அந்த ஸ்பைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இப்படி இருந்தாகணும். என் அப்பாவுக்கு நடந்தது எனக்கும் நடக்க நான் விடமாட்டேன் என்று சொன்னவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருக்க, டென்ஷன் ஆகாத சர்வா, கொஞ்சம் பொறுமையாயிரு என்று ஏதோ சொல்லி ஆலியா அவன் கையை பிடிக்க வர அதற்குள் வேகமாக அந்த மொத்த வைனையும் குடித்து முடித்தவன் எதுவும் பேசாமல் எழுந்து வெளியே சென்றான். ஆலியா வெறுமனே அவன் செல்லும் திசையை பார்த்திருந்தாள். சர்வா நேராக வேதிகாவின் வீட்டிற்கு வர மணி 11க்கு மேல் ஆகியிருந்தது. அனைவரும் அவரவர் அறையில் அடைந்திருந்தனர். சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று சர்வா பார்க்க எதுவுமே இல்லை. வேலையாட்களை அழைக்கலாம் என்று முயற்சி செய்தான். ஆனால் யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லை. இப்ப என்ன பண்றது? பேசாம நாமளே ஏதாவது சமைப்போமா என்று யோசனை செய்தவன் கிச்சனுக்குள் சென்றான். அங்கு ரவை இருப்பதை பார்த்தவன், பேசாம உப்மா செஞ்சு சாப்பிடலாம் என்று அதை எடுத்து சமைக்க தயாரான நேரம் கிச்சனை நோக்கி யாரோ வரும் சத்தம் கேட்டது. சர்வா திரும்பி பார்க்க கோபமாக அவனை முறைத்துக் கொண்டு அம்பிகா நின்றார். ஏன் கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை யார் இங்க உள்ள விட்டது என்று கத்திக்கொண்டே அவனிடம் வர, இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்குது, அதான் உப்மா செய்ய போறேன் என்று பொறுமையாக பதில் சொன்னான். அதெல்லாம் ஒன்னும் நீ செய்ய வேண்டாம். பசிச்சா பசியோடவே இரு. உன்னை யார் என் கிச்சனுக்குள்ள வந்து சமைக்க சொன்னது? இங்க சமைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. முதல்ல வெளியே போ என்று அம்பிகா சிறிதும் இரக்கமில்லாமல் பேசினார். ஆனா எனக்கு நிஜமாவே பசிக்குது என்று சர்வா மீண்டும் கூற, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ முதல்ல வெளியே போ. நீயா போகல, அப்புறம் நான் கத்தி எல்லாரையும் வர வச்சு உன்னை வெளியில இழுத்து தள்ள வேண்டியிருக்கும் என்றவர் அவன் எவ்வளவு கெஞ்சினாலும் இறங்கி வரப்போவதில்லை என்பது அவரது குரலிலேயே நன்றாக தெரிந்தது. அதனால் சில நொடிகள் அவரையே பார்த்தவன் எதுவும் பேசாமல் கிச்சனிலிருந்து வெளியே சென்றான். மீண்டும் அவன் பின்னால் வந்த அம்பிகா, இங்க பாரு, இப்ப சொல்றதுதான், இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீ என் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைனா? என்னோட மாப்பிள்ளைனா அது பிரவீன் மட்டும்தான். அவன் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வந்துருவான். அதுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் கிடையாது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.